பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தாமே நினைவின் பிரகாரம் வழி நடத்துவாராக. ஆமென். பிதாவாகிய தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வதை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். எபேசியர் 1:4 வாசிக்கும் போது, நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கென்று உலகத் தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப பிதாவாகிய தேவன் நம்ம எப்ப தெரிந்து கொண்டார்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டி என்று சொல்லி பார்க்கிறோம். எதுக்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கும்போது, அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் அறிந்திருந்தால் ஒரு நாளும் இடறி விழ மாட்டோம். இன்றைக்கு நீங்க சொல்றீங்கல்ல, நிறைய பேர் இடறிடுறாங்க, பெரிய பெரிய பரிசுத்தவான்லாம் இடறிட்டாங்க. ஏன் இடறாங்க என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, அழைப்பையும் தெரிந்து கொள்ளலையும் உறுதியாக்காததுனாலே, தெரிந்து கொள்ளாததுனால இடறி போகிறார். உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலை நீங்க அறிந்திருந்தா ஒரு நாள் இடறி விட மாட்டேன். உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்று சொல்லி இந்த வேதம் சொல்கிறது சொல்லி பார்க்கும்போது, அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு கிறிஸ்து இயேசுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ இதை ஆராதனையாய் மாற்ற வேண்டும். எப்படி ஆராதனையாய் மாற்றுவது என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவே, நான் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவனுமாய் இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்து இயேசுக்குள் என்னை தெரிந்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார். அப்ப அவர் தான் நம்மை தெரிந்து கொண்டவராக இருக்கிறார். எதுக்காக தெரிந்து கொண்டார் சொல்லி பார்க்கும்போது, அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கென்று. இப்ப நீங்க இந்த வசனத்தை சொல்லி ஆராதிச்சிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவராக இருப்பீர்கள். ஏன் என்று சொன்னால், நீங்க எதை விசுவாசிங்கன்னு சொன்னா, பிதாவாகிய தேவன் எப்படி உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொள்வதை சொல்லி தேவனை மையப்படுத்துகிறீர்கள். நான் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமில்லாதவருமா இருப்பதற்கென்று உலக தோற்றத்துக்கு கிறிஸ்து இயேசுக்குள் என்னை தெரிந்து கொண்ட பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். அப்ப அவர் தெரிந்து கொண்டவர் தெரிந்து கொண்டதான சத்தியத்துல நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தாக வாசிக்கும் போது, ரோமர் 8:32 வாசிக்கும் போது, அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த குமாரனே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்ப பிதாவாகிய தேவனிடத்துல இருந்த சிறந்த ஒரு கிஃப்ட் என்னன்னாக்கா, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கார். பிதாவாகிய தேவனிடத்துல இருந்த பெரிய கிஃப்ட் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரே நமக்காக கொடுக்கிறார், அவரோடு மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இதனுடைய அர்த்தம் என்ன? அநேக தடவை இந்த வசனத்தை வாசிக்கிறோம், அநேக தடவை இந்த வசனத்தை சொல்றோம். நான் நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி வாசிக்கிறோம், கேட்கிறோம், பேசுறோம், எல்லாம் செய்கின்றோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவே நமக்காக தந்துட்டார்னா மற்ற எல்லாவற்றையும் எதெல்லாம் தராதிருக்க மாட்டார்? விசுவாசத்தை தராதிருக்க மாட்டார், அன்பை தராதிருக்க மாட்டார், நம்பிக்கை தராதிருக்க மாட்டார், கீழ்ப்படுதலை தராதிருக்க மாட்டார், உண்மையை தராதிருக்க மாட்டார், பரிசுத்தத்தை தராதிருக்க மாட்டார், இரக்க குணத்தை தராதிருக்க மாட்டார். எல்லாவற்றையும், ஆசீர்வாதத்தை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து கூட நமக்கு தருகிறவராக இருக்கிறார். என்னடா, தம்முடைய சொந்த குமாரனே நமக்காக கொடுத்துட்டாரு, அவரோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்துட்டு அவரோடு கூட மற்ற எல்லாத்தையும் தருகிறவராக இருக்கிறதுனால நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவே, நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே எனக்காக தந்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தருகிறவராக இருக்கிறதுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். பிரியமானவர்களே, கிறிஸ்துவத்துடைய ஆணி வேறு என்ன என்றால் விசுவாசம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவினிடத்துல 2 குருடர்கள் வருகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கின்றார், உங்களை சுகமாக்குறதான வல்லமை என்னிடத்துல உண்டு என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா என்று சொல்லி கேட்கிறார். உடனே அவர்கள் என்ன சொல்றாங்க? ஆமா ஆண்டவரே என்று சொல்றார். உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்று சொல்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேவனை மையப்படுத்தும் போது அந்த விசுவாசமானது நமக்கு பலிக்கக்கூடியதா இருக்கிறது. என்ன சொல்லி ஆராதிக்கிறோம்? உங்களுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே எனக்காக தந்த பிதாவே,
அவரோடு மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தர வல்லவரா இருக்கிறதுக்காக உம்மை சோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கன்னு சொல்லி தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கட்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் நம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே தேவன் நமக்கு கொடுக்கிற பொசிஷன் என்ன என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளை ஆகிறதான அதிகாரத்தை கொடுக்கிறார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் ரத்தத்தினால, மாம்சத்தினாலும் புருஷத்தினால பெறாமல் தேவனால பிறந்தவர்கள். ஏன் தேவன் நம்மை பாவி என்ற லிஸ்ட்ல இருந்து தூக்கி இயேசு கிறிஸ்து விசுவாசித்த உடனே தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு போனார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளையானால் நாம் சுதந்திரராய் மாறுகின்றோம். பிள்ளையானால் சுதந்திரமாமே. என்ன சுதந்திரிப்போ? தேவனிடத்துல இருக்க சகல நன்மையான காரியங்களை நாம் சுதந்திரிப்பதற்காகத்தான் பிள்ளையாய் மாற்றப்பட்டோம். லீகல் ஏர்ல பேர் இல்லைன்னா அந்த சொத்தை அனுபவிக்க முடியாது. அப்ப நம்மள தேவன் முதல் இடத்தோட என்ன பண்ணிட்டாரு? அவருடைய பிள்ளையாகிறதான அதிகாரத்தை நம்ம வாழ்க்கையில கொடுத்துட்டாரு. அவருடைய பிள்ளையானதுனால நாம் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். தேவனிடத்துல எல்லா அளவும் தீமை கிடையாது, அதை சுதந்திரிக்க போகிறது கிடையாது. தேவனிடத்துல எல்லா நன்மையான காரியங்கள் தான், அதைத்தான் நாம் சுதந்திரிக்கிறவர்களாக இருக்கின்றோம். நெகட்டிவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, பேச்சில் இருக்கக்கூடாது, செயலில் இருக்கக்கூடாது, எண்ணத்தில் இருக்கக்கூடாது. ஏன் என்று சொன்னால் நம்முடைய தேவன் பாசிட்டிவ் தேவன், எல்லா நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறதான தேவனா இருக்கிறார். ஆகினா அவருடைய பிள்ளையாய் நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், பிதாவாகிதன். அப்ப என்ன சொல்லணும்? பிதாவே, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை எனக்கு தந்ததுக்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்தாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை வாசிக்கும் போது, நம்முடைய தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்களோ அவைகள் ஒன்றாகிலும் உங்களுடைய பிதாவின் சித்தம் இல்லாமல் தரையில விழுவதில்லை. அது போல ஒரு தலையில மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய தலையில இருக்கிற மயிரை நாமே எண்ணியது கிடையாது. ஆனா நம்முடைய தலையில இருக்கிற மயிரை எல்லாம் பிதாவாகிய தேவன் எண்ணியிருக்கிறார். அப்ப அந்த ஆராதனை எப்படி நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது, பிதாவே, என் தலையில் உள்ள மயிரெல்லாம் நீங்க எண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாமல் என் தலைமயில ஒன்றாங்கிலும் கீழே விழாது, அதுக்காக சோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மயிரே கீழே விழாதுன்னு சொன்னா உங்களுடைய சித்தம் இல்லாம என் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. அதைத்தான் நீங்க டிக்ளேர் பண்றீங்க. சில பேர் தப்பா டிக்ளேர் பண்றாங்க. எப்படி டிக்ளேர் பண்றாங்க? தேவன் அறியாம எனக்கு ஒண்ணு நடக்காதுன்னு சொல்றாங்க. தேவன் அறியாம இந்த உலகத்துல பாவம் செய்யறது நடக்கல, பரிசுத்தமா வாழ்றது நடக்கல. ஆகையினால தேவன் அறியாமன்னு சொல்றது சொல்லக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத எந்த காரியம் இந்த வாழ்க்கையில நடக்காது. ஏனென்றால் என் தலையில மயிர் எல்லாம் தேவன் எண்ணி இருக்கிறார். அவருக்கு சித்தம் இல்லாமல் என் தலையில இருக்கிற ஒரு மயிர் கூட கீழே விழாது. அதை தான் நம்ம ஆராதனையை மாத்தணும். பிதாவே, என் தலையில இருக்கிற மயிர் எல்லாம் நீங்க என்ன இருக்கிறீங்க, உங்களுக்கு சித்தம் இல்லாமல் ஒரு மயிராகில கீழே விழாது, அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்தலாக இருக்கட்டும். அடுத்தாக மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு எப்படி வெளிப்படுத்தினார்னு சொல்லி பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து தான் அவருடைய குமாரன் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இயேசு கேட்கிறார், என்னை யார் என்று சொல்கிறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி. உடனே இயேசு சொல்றார், மாம்ச ரத்தத்தை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிறதான் என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லி. பேதுருக்கு மாத்திரமல்ல, நமக்கும் கூட இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொல்லி வெளிப்பாடை கொடுத்தது யாருன்னா பிதாவாகிய தேவன் தான். ஆகினாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வார், என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துல வரமாட்டான். அருள்னா என்ன? கிருபை. அந்த கிருபை என்ன பண்ணுதுன்னா நம்முடைய மனக்கண்களை திறக்கிறது. இதுதான் பவுல் எழுதுகின்றார். இந்த உலகத்தின் அதிபதி அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த குருடான கண்ணெல்லாம் திறக்கப்படணும்னு சொல்லி சொல்லுகின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நாம் அறிந்து கொள்ள என்பதற்காகத்தான் தேவன் நம்முடைய கண்களை திறந்து அவருடைய குமாரன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இயேசு தேவனுடைய குமாரன் என்ற வெளிப்பாடு பிதாவாகி தேவனிடத்துல நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு நாம் நன்றி செலுத்துவர்களாக இருக்கணும். பிதாவே, இயேசு கிறிஸ்துடைய குமாரன் என்ற வெளிப்பாடை என் வாழ்க்கையில் தந்ததுக்காய் உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். நாம் அவருடைய குமாரர்களாக மாற்றப்பட்டது இயேசு விசுவாசிக்கும் பொழுது. இயேசு தேவனுடைய குமாரன் என்று சொல்றதை நமக்கு வெளிப்படுத்தணும் பிதாவாகிய தேவன் தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டதுனாலே, தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா தேவனுக்கு சமமானவர்கள். இயேசு எதுக்காக சிலுவையில் அடித்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, நாமெல்லாம் சொல்லுவோம் பாவத்துக்காக சிலுவையில் மரித்தான்னு சொல்லி. ஆனா அவங்க ஒரே ஒரு ரீசனுக்கு தான்
இயேசு சிலுவையில் அடித்தாங்க. என்ன ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நீ மனுஷகுமாரனா இருக்க, உன்னை தேவகுமாரன் சொல்லி தேவனுக்கு சமமா சொல்றதுனால உன்னை சிலுவையில் அடிக்கணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு தேவனுடைய பிள்ளைன்னு சொன்னாக்கா தேவனுக்கு சமமானன்னு சொல்லி. ஆனா கிறிஸ்தவங்கள் அநேகருக்கு இன்றைக்கு விளங்காது இருக்கிறது. நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே தேவனுக்கு சமமானவர்கள். ஆகினால்தான் பிதாவாகிய நம்ம பார்த்து சொல்லுவாரு, பரலோகத்திற்கிறதா நம்ம பிதா பூர்ண சர்க்கரா இருக்கிறதுக்குள்ள நீங்களும் பூர்ண சர்க்கரா இருக்க கடவுள் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு சமமாய் மாற்றப்பட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இழந்தது தேவ சாயல தேவ ரூபத்தையும் அதை மறுபடியும் நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்று தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமா நேசிக்கிறதான பரிசுத்தம் உள்ள பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சுமத்துகிறோம். எங்களை நேசித்து ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக கொடுத்தீர். அதன் மூலமா நாங்கள் இழந்து போன சாயலையும் இந்த ரூபத்தை மறுபடியும் அடைய வேண்டும் என்று சொல்லி நீர் சுத்தமுள்ளவராக இருக்கிறதுனால உண்மை பற்றி வெளிப்பாடுகளை குமாரன் மூலமா எங்களுக்கு தந்து வருகிறதுக்காக சோத்திருக்கிறோம். எங்கள் எல்லாருடைய இருதயத்திலும் வார்த்தைகள் எழுதப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள பிதாவே, ஆமென்.